ஏர்சைட் டூர்ஸை பத்தி பொதுவாக வெளியில மக்கள் கிட்ட கேட்டோம்னா சிறப்பான டூர் எதுன்னு கேட்டா எல்லாம் காசி காசின்னு சொல்றாங்க. மலேசியா, சிங்கப்பூர், தாய்லாந்து நம்ம கூட்டிட்டு போயும் காசி மேல அவ்வளோ ஈர்ப்பா இருக்காங்க சார். என்ன சார் நம்ம ஸ்பெஷலா பண்றோம்? காசியை பொறுத்த வரைக்கும் ஒரு பாரம்பரியமிக்க நம்மலாம் ஒரு முறையேனும் காசி யாத்திரையை நம்ம போகணுங்கிறது நம்மளோட ஐதீகம். அந்த ஐதீகத்தை நாங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 வருட காலமா எங்களோட ஆரம்பமே அந்த காசி யாத்திரை தான். இந்த காசி யாத்திரையில நாங்க இன்றளவும் நாங்க சிறப்பித்து நிறைய மக்கள் எங்க கூட ஏர்சைட் டூர்ஸ்ல காசி யாத்திரை வரணும் அப்படின்னு விரும்புறது என்ன காரணம் அப்படின்னா, நம்ம தென்னாட்டு உணவு சாப்பாடு, நம்ம தமிழ்நாடு சாப்பாடு, இங்க என்ன நீங்க வீட்டுல சாப்பிடுறீங்களோ அதே சாம்பார், ரசம், இட்லி, தோசை, வெண்பொங்கல் எல்லா ஐட்டமும் இதை விட நல்ல பிரம்மாண்டமா சூப்பரா நமக்கு பண்ணி தராங்க. இந்த ஒரு காரணத்துக்காக தான் எங்களோட ஃபுட்டு ஸ்பெஷலுக்காக தான் காசி நம்ம கூட வராங்க. அதாவது ஆரோக்கியமான ஃபுட்டு கொடுக்குறோம். காசி யாத்திரையை பொறுத்த வரைக்கும் நம்ம பெரியவங்க வயசானவங்க தான் அதிகமா வருவாங்க. அங்க லோக்கல்ல அவங்களுக்கு நடக்க முடியல அப்படின்னா வீல் சேர் அசஸ்மெண்ட், சாமி தரிசனத்துக்கு கூட்டிட்டு போறது, இதெல்லாமே பாக்குறோம். உங்களை மாதிரி ஜென்ரேஷனுக்கும் எங்களோட எல்டர் ஜென்ரேஷனுக்கும் காசி யாத்திரை அந்த மாதிரி கூட்டிட்டு போறீங்க. எங்களை மாதிரி யூத்துக்கு எல்லாம் எங்க சார் ஜாலியா கூட்டிட்டு போறீங்க? யூத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா கோவா, கேரளா போட் ஹவுஸ், ஹைதராபாத், சிங்கப்பூர், மலேசியா, தாய்லாந்து, பாலி, இந்த மாதிரி சிறப்பா நம்ம எல்லா சுற்றுலாவும் பண்ணிக்கிறோம். நான் கவனிச்சபடி பார்த்தப்போ சார், நீங்க சாய்பாபா மேல ஒரு அதீத நம்பிக்கை உள்ளவரா இருக்கீங்க. இப்போ சாய்பாபா நம்ம ஏர்சைட் டூர்ஸை வளர்த்ததுக்கு எவ்வளவு கை கொடுத்தாரு, எவ்வளவு கூட இருந்தாரு நீங்க நம்புறீங்க? கண்டிப்பா பாபா சரணம். இப்ப பாத்தீங்கன்னா ஏர்சைட் டூர்ஸ் நிறுவனம் வரதுக்கு காரணமே எனக்கு பாபா தான். நாங்க சின்ன சின்ன டூர் நான் சின்ன வயசுல நாங்க செஞ்சுட்டு இருந்தாலும் ஒரு டூர் அப்படின்னு போறது பாத்தீங்கன்னா நாங்க சீரடி தான் போனோம். இதுக்கு நாங்க நாங்க ஆரம்பிச்சது பாத்தீங்கன்னா ஒரு ட்ரெயின் சர்வீஸ் சென்டரா தான் நாங்க சிம்பிளா ஒரு இடத்துல ஆரம்பிச்சோம். அந்த சர்வீஸ் சென்டர்ல எங்க கிட்ட டிக்கெட் இந்த மாதிரி பாபா கோயிலுக்கு போகணும்னு கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு குரூப் கேட்டாங்க. அவங்க ட்ரெயின் டிக்கெட் போட்டதோட நீங்களும் கூட இந்த டூரை நடத்தி தரணும். அன்னைக்கு பாத்தீங்கன்னா நான் பாபா கோயிலுக்கு கூட நான் உள்ள கூட போனதில்லை, எதுவுமே எனக்கு தெரியாது. தெரியாமையே இந்த மாதிரி நீங்க கூட்டு போகணும்னு கேட்டா அன்னைக்கு நான் எல்லாம் அவங்கள வச்சு நான் தெரிஞ்சுக்கிட்டு ஆரம்பிச்ச தொழில். அதனால அன்னில இருந்து எனக்கு பாபா மேல எனக்கு பாபா சுற்றுலான்னு சொல்லி ஒரு வழி காட்டினாரு அப்படின்னா அதுக்கு பாபா தான் முதல் கடவுள் எனக்கு. அதாவது எனக்கு கை கொடுத்தது சாய். அதனாலதான் நாங்க ஏர் சாயின்னு சொல்லி இந்த நிறுவனத்தை நாங்க சிறப்பா நடத்திட்டு இருக்கோம். நீங்க ஏர்சைட் டூர்ஸ்ன்றது ஒரு பிசினஸ், ஒரு வணிகம், இதுக்குள்ள இல்லாம நீங்க பொது சேவையாவும் நிறைய பண்றதா கேள்விப்பட்டிருக்கேன் சார். அப்படி என்ன சார் பண்ணிருக்கீங்க? பொது சேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் ஒரு அகரம் வெள்ளாஞ்செட்டியார் சங்கத்துல ஒரு சின்ன வயசுல இருந்து அந்த சமூக பணிகள்ங்கிறது எனக்கு ஒரு ரொம்ப ஆர்வமா இருந்தோம். அதுல இன்னைக்கு ஒரு சாதாரணமா அகரம் வெள்ளாஞ்செட்டியார் சங்கத்துல ஒரு மெம்பரா இருந்து, ஒரு டைரக்டரா இருந்து, இன்னைக்கு ஒரு துணை செயலாளராக இருந்து, இன்னைக்கு நவரத்ன செயலாளரா மிக சிறப்பான பணிகள் ஆற்றி கிட்டத்தட்ட அங்க எல்லா திட்டங்களுக்கும் உடனிருந்து எல்லாரையும் அரவணைத்து மிக சிறப்பா நாங்க பண்ணிட்டு இருக்கோம். அதுவும் நம்ம அகரம் மகால்ல திருமண மண்டபம், ஏசி திருமண மண்டபம் ஆக்கி சிறப்பா அந்த பணிகள்லாம் நடந்துட்டு இருக்கு. அதை தவிர மீதி எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா பொது சேவையில ஜேசிஸ் ஜூனியர் சாப்பர் இன்டர்நேஷனல்ல ஜேசிஸ் மூலயமா நான் ஒரு 10 வருட காலமாக நிறைய அங்க ஆர்கனைசேஷன்ல நான் சிறப்பா பண்ணிட்டு இருக்கேன். ஒரு வளர்ச்சியை நான் அந்த இடத்துல இருந்து தான் எனக்கு நிறைய ட்ரைனிங் அதெல்லாம் அங்க கிடைச்சது. அந்த ட்ரைனிங் வச்சுதான் இன்னைக்கு நாங்க ஒரு அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு ஜேசிஸ் ரொம்ப உறுதுணையா இருந்தது. அதே போல பாத்தீங்க அப்படின்னா ரோட்டரி ஃபோர்ட் கிளப்ல நான் ஒரு மெம்பராகவும் ஒரு டைரக்டராகவும் இருந்தேன். அங்க எங்க சிறப்பா என் ரோட்டரி மெம்பர்ஸோட நல்ல பழக்க வழக்கத்தோட என்னோட வளர்ச்சி நல்லா இருந்தது. அவங்களோட நிறைய ரோட்டரி மக்கள் என்னோட பழகினதுல எனக்கு நிறைய பிசினஸ் கொடுத்தாங்க. அவங்களுக்கு இந்த நேரத்துல நன்றி தெரியும். அதே போல லைன்ஸ் மெம்பர்களும் நிறைய அதுலயும் நான் மெம்பரா இருந்து நான் சிறப்பித்துட்டு இருக்கேன். எவ்வளோ நேரம் நம்ம கொஞ்சம் பிஸ்னஸ் கம்பெனி அப்படின்னு பேசணும், இப்போ கொஞ்சம் ஃப்ரீயா பேசலாம் சார். என்னன்னா நீங்க யாரோட ரசிகர் சார் சினிமாவில்? அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு நான் ரஜினி ஃபேன். ரொம்ப சிறப்பா அவரோட படம்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டா பார்ப்பேன். நம்ம அவரோட பொன்மொழிகளும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை நோக்கி நான் நிறைய இது பண்ணுவேன். அதே போல பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் நம்ம ஒரு கஷ்டமான சூழ்நிலை இருந்தப்ப அப்போ புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பாட்டு எனக்கு அவர் காலையில ஒரு 7 மணிக்கு எழுந்துச்சு அவரோட பொன்மொழி பாடல் நான் கேட்டு என்னோட அடுத்த வளர்ச்சிக்கு நான் போனேன். அதுவும் என்னோட வெற்றியின் ரகசியம். அதாவது அதுல நமக்கு என்ன ஒரு விஷயம் நல்லது இருக்கோ அதெல்லாம் எடுத்துக்கணும், அதுல கெட்டதா இருந்தா அதை தள்ளி வைக்கணுங்கிறதுல என்னோட தாரக மந்திரமா இருந்தனாலதான் இன்னைக்கு என்னோட வளர்ச்சி சிறப்பா இருந்ததுங்கிறது இந்த இடத்துல தெரியும். தலைவர் சொல்ற மாதிரி தான். ஆமா.
சரிங்க சார். இப்போ வந்து எனக்கு இன்னொன்னு என்னன்னா, இப்போ எங்க ஜென்ரேஷன் பசங்கலாம் பாத்தீங்கன்னா ஒரு தோல்வி வந்தா தோன்றதும் ஒரு மாதிரி சரிஞ்சிடுறதும் அந்த மாதிரியே இருக்காங்க. அது இருந்தா அதை தள்ளி போடு, அடுத்து வெற்றி நோக்கி ஓடணும் அப்படின்றது நீங்க அதை எப்படி சார் எடுத்துக்கிட்டீங்க? உங்களோட டேக் என்ன அதுல? கண்டிப்பா வந்து இந்த விஷயம் வந்து ரொம்ப முக்கியமான கேள்வி கேட்டிருக்கீங்க சஞ்சீத். ரொம்ப சந்தோஷம். இந்த ஜென்ரேஷன் வந்து ஒரு விஷயம் வந்து அந்த டைம்ல நமக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா நம்ம தள்ளி போறது வந்து லைஃப்ல வந்து முன்னுக்கே வர முடியாது. நாங்க வந்து எவ்வளவோ கஷ்டப்பட்டு இன்னைக்கு எவ்வளவோ சிரமங்கள்லாம் பட்டு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். இந்த இடத்துக்கு வந்துட்டு பல தடைகளும் நம்மளை பற்றி பல விமர்சனங்களும் தாண்டி தான் நாங்கள் இந்த இடத்துக்கு வர முடிஞ்சுது. இதெல்லாம் வந்து நம்ம அதெல்லாம் காதல வாங்கிட்டு நம்ம அதுல இருந்து நவந்தோம், இது எனக்கு வேணான்னு சொல்லி ஒதுங்கணும் அப்படின்னா நம்ம போற அச்சீவ்மெண்ட்டை நம்ம அடைய முடியாது. நமக்கு தேவை நம்மளோட அச்சீவ்மெண்ட் தான் ஒன்றுலையே, வேற ஒண்ணுமே கிடையாது. நம்ம ஃபேமிலி நம்ம எல்லாருமே வந்து வளர்ச்சி அடையணும். எல்லாருமே வந்து இன்னைக்கு நான் எப்படி இருக்கணும் அதே மாதிரி என் கூட இருக்கிற அத்தனை பேரும் அதை விட பெஸ்டா இருக்கணும்னு தான் ஆசைப்படுறோம். எல்லாரும் ஓப்பன் டு ஓப்பனா எல்லா கஸ்டமரை பார்க்கறதுல இருந்து எல்லாருமே என்ன பார்க்கறதோட எங்களோட மேனேஜர்ஸை ஜாலியாக பேசுவாங்க எல்லா கஸ்டமரும். அந்த அளவுக்கு தான் நாங்கள் எல்லாமே ஓப்பன் டு ஓப்பனாக தான் இந்த இடத்துல வச்சிருக்கோம். நான் இப்போ ஒரு 4-5 வார்த்தைகள் சொல்றேன், அதில் நீங்க ஒரு வார்த்தை பதிலா சொல்லுங்க சார். ஓகே. மனைவி, உயிர், நட்பு, ஆரோக்கியம், குடும்பம், சமத்துவம், மாற்றம், ஒன்றே மாறாதது, பொழுதுபோக்கு, நிறைய வேண்டும். ஓ, நான் கூட பொழுதுபோக்குக்கு ஏர் சைட்டர்ஸ் சொல்லுவீங்களான்னு நினைச்சேன் சார். ஓகே சார், உங்க நேரத்திற்கு நன்றி. ரொம்ப சூப்பரா போச்சு சார். இந்த நம்ம இவ்வளவு நேரம் பேசி நிறைய விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கிட்டேன், உங்கள்ட்ட இருந்து நிறைய கத்துக்கிட்டேன் பேசிக்கா. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷம் நீங்க பேட்டி எடுத்த சஞ்சீத்துக்கு. நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ.